துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆடி மாத பலனை தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முழுமையான கோச்சார கிரக அமைப்புகள் துளாராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. தொழில்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனுடன் உங்கள் ராசி அதிபதி. லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில்ஸ்தானத்தில் தனகாரகனோட சேர்ந்திருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கிறார். மிக சிறந்த கோச்சார கிரக அமைப்புகள் ஆடி மாதத்தில். நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4 நட்சத்திரம் தேவையில்லை, யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிட்டே இருந்துடும் இந்த பிரபஞ்சம். நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சு இவெல்லாம் 10 காசுக்கு லாக்கிப்பட மாட்டான் அப்படின்ட்டு ஊரே சொன்னது பொய்யாயி அவன் ஒரு நாளில் வாழ்ந்து காட்டினதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு மனுஷனுக்கு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஆண்டியாகவே இருந்தாலும் அவனை அரசனாக்கிட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். அப்போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் 100% உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்த போகுது. வாழ்வாதாரம்னா தொழில். எத்தனையோ பேர் துளாராசியில் பிறந்தவங்க படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க துளாராசியில் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறீங்க. உங்கள் ராசியாதிபதியுடைய நிலை ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறதுனாலையும் மற்ற கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு நல்ல விதமாக இருக்கிறதுனாலையும் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18 தேதிக்குள்ளார மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு மட்டும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் சுக்கிரன் வந்துடுவார். ஆனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 18 தேதி வரை முழுமையாக உங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், உங்களுடைய முயற்சி எதில் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக. சில பேருக்கு வேலை மாற்றங்கள் உருவாகும், சில பேருக்கு திடீர்னு ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஆடி மாதமாக இருக்குது அப்படின்ற அச்சமெல்லாம் வேண்டாம். கோச்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய தருணமானது இதுதானுங்க. அதாவது 365 நாளில் 32 நாள் மட்டும்தான் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில் ஸ்தானத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் மட்டும்தான். எல்லா ஆடி மாதத்துலேயும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சி ஒன்று நீங்கள் செய்திருப்பீங்க. இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். போன ஆடி மாதம் நீங்கள் போன வருஷம் ஆடி மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி ஆடி மாதம் என்ன பண்ணீங்க, அதை விட இந்த ஆடி மாதம் விசேஷமானது. அப்படி என்ன சார் விசேஷமானது, நல்ல அனுகூலம் தரக்கூடியது என்ன சார் அப்படின்னா, 6 வருடம் கழித்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த வருஷம்தான் பிறக்கப்பட்டது. 2020வது வருஷம்தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த 2026வது வருஷத்தில் தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த சூழல் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு, வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், இதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதனை பார்க்கிறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. ஒன்று. அதே மாதிரி 17ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறார். இது எல்லாமே நல்ல ஒரு நிகழ்வாக இருக்குது. இதனால் 100% இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது உறுதி. அதில் மாற்று கருத்து இல்லை. குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக இந்த ஆடி மாதத்தில் சரியாக போயிடும். 3வது பாவகத்துக்கு அதிபதி குருவோட 11வது பாவகத்துக்கு அதிபதி சம்மந்தப்படுவதால், புதனும் சம்மந்தப்படுவதால், ஏன்னா புதன் 20ஆம் தேதி வந்துடுவார். இதனால் செய்யாத தப்பு செஞ்சேன் பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறேன், போகாத இடத்துக்கு போனன்ற பேர், இந்த மாதிரியான சங்கடங்கள் கூட இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளார நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடி மாதம் எல்லாருக்கும் சங்கடம் சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் தான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை
உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை வாய்ப்புகள் இல்லை, நான் வீடியோ போட்டதே முதல் வெள்ளிக்கிழமை, இரண்டாவது வெள்ளிக்கிழமையோ அல்லது மூன்றாவது வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு திருத்தலமாக வரக்கூடியது இந்த மாதத்தில் சமயபுரத்து மாரியம்மன். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், முயற்சியாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, மாற்று கருத்து இல்லை. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஆடி மாதத்தில் என்ன செய்தோம், என்ன நடந்தது, என்ன நடக்கலை, எப்படி இருந்தோம், எப்படி இல்லைன்ட்டு நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். பலன் எல்லாமே ஷார்ட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. ஏன்னா நிறைய விஷயம் சொல்கிறத விட என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிவிட்டால் போதுமே, உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆடி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம், அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் துலா ராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.